சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அகர வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துதல் என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கேட்கப்பட்ட 121 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினாக்களை பார்ப்பதற்கு முன்பே உங்களுக்கு எப்படி அகர வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்த வேண்டும் என்ற விரிவான வகுப்பை கொடுத்துருந்தேன். அந்த வகுப்பின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 121 வினாக்களை விடைகளோட பார்க்க போகிறோம். இந்த 121 வினாக்களை ஒரு நொடியில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா நான் சொல்ல போகிற இந்த 4 விதிகளை நீங்கள் பயன்படுத்தணும். முதல் விதி என்னன்னா, கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரியான சொற்கள் அமைந்திருக்கிறதா என்பதை முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். ஒரே மாதிரியான சொற்கள் அமைந்து இருந்தால் அதற்கடுத்தது இரண்டாவது, நீங்கள் ஹரிசாண்டலில் வார்த்தைகளை பார்க்கக்கூடாது, வெர்டிகலில் முதல் வார்த்தையை பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு நெடுவரிசையில் பார்க்கணும். முதல் சொல்லாடலை தான் நீங்கள் இந்த 4 ஆப்ஷனில் பார்க்கணும். மூன்றாவது, அகர வரிசை விதியை பயன்படுத்தணும். அதில் முதல் எழுத்தை எப்பொழுதுமே பார்க்கணும். ஒருவேளை முதல் எழுத்து எல்லா வார்த்தைகளுமே ஒன்றி வந்தால் நான்காவது விதியாக இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்துமே ஒன்றி வந்தால் எங்கு மாறுபடுகிறதோ அந்த எழுத்தை பார்க்கணும். இந்த 4 விதிகளை பயன்படுத்தி 121 வினாக்களையும் ஒரே நொடியில் நம்ம என்ன செய்யலாம்னா சால்வ் செய்யலாம். அகர வரிசையுடைய விதி உங்களுக்கு தெரியும். முதல்ல உயிரெழுத்து 12 பார்க்கணும், அதற்கடுத்தது ஆயுத எழுத்தை பார்க்கணும், அதற்கடுத்தது இக்குடைய மெய்யெழுத்தையும் அதனுடைய ககர வரிசையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு இங்கு மெய் எழுத்தை பார்க்கணும், அதனுடைய வரிசையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் இச்சு எழுத்தை பார்க்கணும். இதே போல் இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்கணும். முதல் கேள்வி பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் ஹரிசாண்டலில் பார்க்கக்கூடாது, வெர்டிகலில் பார்க்கணும். வெர்டிகலை பார்க்கும் பொழுது சா தா நீ பா இந்த வரிசையில் ஆரம்பிக்குது. நீங்கள் அகர வரிசை விதியின்படி பார்க்கும் பொழுது எந்த எழுத்து முதல்ல வரும்? கா சா, காங்கா சா. இப்போ சா எழுத்து தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். காங்கா சான்யா டானா தானா பாமா கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ எப்பொழுதுமே நீங்கள் கிடைமட்டத்தில் பார்க்கக்கூடாது, நெடுவாகத்தான் பார்க்க வேண்டும். அதாவது வெர்டிகலில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையை பார்த்தா 1 செகண்டில் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 4 விதியை மைண்டில் வச்சுங்க. ஒரு செகண்டில் எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். எப்பொழுதுமே முதல் சொல்ல வெர்டிகலாக பார்க்கணும். முதல் சொல்ல பார்க்கும்போது வைகுதல், வைகரை, வைகள், வைகளும் என்று இருக்கிறது. இதில் முதல் எழுத்தை பார்க்கும்போது எல்லா முதல் எழுத்துமே ஒரே மாதிரியே இருக்குது. எல்லா முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்தால் அடுத்து நான் எதுக்கு போக சொல்லியிருக்கேன்னா இரண்டாவது எழுத்துக்கு போக சொல்லியிருக்கேன். இரண்டாவது எழுத்தில் எது முதல்ல வரும்? காதா முதல்ல வரும். இப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த 3த்துலேயுமே இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாக இருப்பதால் மூன்றாவது எழுத்துக்கு போகிறேன். மூன்றாவது எழுத்தில் எது முதல்ல வரும்? இல்லு தான் முதல்ல வரும். இப்போ சரியான விடை வைகள், வைகளும், வைகரை, வைகுதல் என்பது சரியான விடை. ஏனென்றால் இல்லுடைய மெய்யெழுத்தை முடிச்சுட்டு தான் அதனுடைய வர்க்கத்துக்கே நம்ம போகணும். இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. இதே போல் ஒரே நொடியில் நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். இதில் பாருங்கள், முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இரண்டாவது எழுத்துக்கு போகிறோம். இரண்டாவது எழுத்தில் எது முதல்ல வரும்? காங்கா சான்யா டானா தானா பா மா, மாதா முதல்ல வரும். இப்போ குமுதம், குயில், குவளை, குறவன் என்பது சரியான விடை. அதற்கடுத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல முதல் எழுத்தை அடிப்படையாக வச்சு பார்த்தா கண்டிப்பாக தையல் என்பது வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தாக்கு அப்புறம் தான் தை வரும். இப்போ இந்த தால அடுத்தது தரங்கம் என்பதில் ராவும் ஒரே மாதிரியே இருக்குது, இங்கும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த வார்த்தையே ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்போ தாக்கு அடுத்து எது பார்க்கணும்? தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ. அப்போ இதுதான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. ஒரே மாதிரியாக முழு சொல்லும் அமைஞ்சிட்டா அதற்கு அடுத்தது தான் நீங்கள் ஹரிசாண்டலுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்க. முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்துருச்சு, வி வி வின்னு. அப்போ அடுத்தது இரண்டாவது எழுத்துக்கு போகிறீங்க. இரண்டாவது எழுத்தில் காங்கா சான்யா டானா, டா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. காங்கா சான்யா டானா தானா பாமா யார் ரா லா வா லா சரியாக வந்துருச்சா? அப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. முதல் எழுத்தை பாருங்க. முதல் எழுத்தில் எது பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி முதல்ல வரும்? இவ்வு, இவ்வுக்கு அடுத்தது வா, அதற்கடுத்தது வா. அப்போ இதில் எது சரியாக வரும்? ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை.
அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. முதல் எழுத்து கி, கோ, கா, கா. இப்போ இந்த இரண்டிலுமே முதல் எழுத்து கா ஒன்றாக வருகிறது. கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பில்லை. இந்த காக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது எழுத்துல எது அகரவரிசைப்படி முதல்ல வரும்? காங்கா, சான்யா, டானா. இப்போ காண்டம், காந்தல், கிடங்கு, கொண்டல் என்பதுதான் சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா அடுத்த எழுத்துக்கு போயிடணும். அடுத்த எழுத்துல எது முதல்ல வரும் பாருங்க? காங்கா, சான்யா, டானா, தா. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. இந்த விதிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த 4 ஆப்ஷன்லுமே எல்லா வார்த்தையும் ஒரே வார்த்தையான்னு பார்த்துக்கணும். மாறி இருந்தால் அதை வேறு மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ட்ரீட் பண்ணணும் அந்த கொஸ்டின்ஸை. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். முதல் எழுத்து ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ 2வது எழுத்துக்கு போகிறீங்க. 2வது எழுத்தில் எது முதல்ல வரும் பாருங்கள்? காங்கா, சான்யா, ஞாதா வரும். அப்போ காஞ்சி, காதை, கார், காணல் என்பது சரியான விடை. 10வது கேள்வி. முதல் எழுத்து ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. அப்போ 2வது எழுத்தில் எது முதல்ல வரும்? இக்கு தான் முதல்ல வரும். பாருங்க, இக்கு தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. 11வது கேள்வி. முதல் எழுத்து பௌ, பை, பே, பா. இப்போ இதில் எது முதல்ல வரும்னா அகரவரிசைப்படி பா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. 12வது கேள்வி. முதல் எழுத்து நம்ம பார்க்குறோம். முதல் எழுத்தில் எது முதல்ல வரும்னா கடம், கா என்பது தான் முதல்ல வரும். கா, கா, கி, கி, கூ, கூ, கே, கேன்னு வரும். அப்போ அதன் அடிப்படையில் முதலில் வரக்கூடியது கா தான். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. இதே போல் பார்த்த உடனே ஒரே நொடியில் விடையை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்த உடனே ஒரே நொடியில் ஆன்சர் எதை கண்டுபிடிக்கலாம்? நாவரிசையில் கொடுத்துருக்காங்க. நாளை எது ஃபஸ்ட்டு வரும்? இந்த நா தான் வரும். 14வது கேள்வி பாருங்கள். மாலை எது முதல்ல வரும்? மடங்கள் தான் முதல்ல வரும். மடங்கள் தான் முதல்ல வரும். முடங்கள் முதல்ல வராது. மொட்டும் முதல்ல வராது. மோனையும் முதல்ல வராது. அடுத்தது பாருங்கள். இந்த அகரவரிசையில் முதல் எழுத்தை பார்க்குறீங்க. எது ஃபஸ்ட்டு வரும்? மடம், மாடு, மீனவர், முடவன். இந்த வரிசை தான் சரி. இப்போ இதுதான் மிக மிக முக்கியமானது. 1000 எழுத்தை வைத்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யும் வினா. அந்த அகரவரிசைப்படி விதியில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, முதல்ல ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய வரிசையை பார்த்தோம். அதற்கடுத்து இக்குக்கு போகக்கூடாது. அவ்வுக்கு அடுத்தது அக்கு வரணும். அக்குக்கு அடுத்து இக்கு முடிச்சுட்டு இக்குடைய அனைத்து வர்க்கத்தையும் பார்த்துடணும். கவ் வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னேன். அதே போல் இங்கு முதல் இன்னும் வரைக்கும் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த எல்லா முதல் எழுத்துமே ஒரே மாதிரியாக இருக்கிறது. கண்டிப்பாக எதுகை என்பது வராது. ஏன்னா ஆதான் அகர எழுத்து. அந்த அகர எழுத்து தான் தமிழின் முதல் எழுத்து. இப்போ அது, அஃது, அஃதுல எது முதல்ல வரும்னா கண்டிப்பாக அது வராது. காரணம் என்னன்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அவ்வுக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்ம மெய்யெழுத்தையோ மெய்யெழுத்தின் வரிசையோ கிடையாது. நம்ம எதை பார்க்கணும்? அக்குக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்கிறது. இப்போ முதல் சொல் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இப்போ 2வது சொல்லு பாருங்க. அதுன்னு இருக்கு, எதுகைன்னு இருக்கு. இப்போ ஆக்கு அடுத்தது மீண்டும் ஆவே தொடங்கி இருக்கு. இப்போ ஆக்கு அடுத்தது மீண்டும் ஆவே தொடங்கி 2வது எழுத்து அக்குக்கு அடுத்தது இத்து வரிசையில் வந்துருச்சு. அப்போ இதுதான் 2வது சரியான வரிசை. அதற்கடுத்தது ஏ, அதற்கடுத்தது ஐ. கண்டிப்பாக எதுகை என்பது 2வது சொல்லாக வராது. இப்போ ஆப்ஷன் பாம்பே என்பது சரியான விடை. 17வது கேள்வி பாருங்க. முதல் எழுத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். முதல் எழுத்து எதுவாக தான் இருக்கும்? அகரவரிசைப்படி முதல் சொல் எதுவாக இருக்கும்? ஊனாதான் இருக்கும். ஏனென்றால் உயிர் எழுத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. 18வது கேள்வி பாருங்க. கா, கா, கா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2வது எழுத்துக்கு போகிறேன். 2வது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 3வது எழுத்துக்கு போகிறேன். 3வது எழுத்தில் எது முதல் எழுத்தாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? அகரவரிசைப்படி கா தான். அப்போ கரகம், கரங்கள், கரத்தல், கரந்த என்பது சரியான விடை. 19வது கேள்வி பாருங்கள். முதல் எழுத்தை பார்க்குறேன். முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 2வது எழுத்தில் காங்கா, சான்யா, டானா. டானால 3 சுழினா தான் முதல்ல வருது இந்த 4 எழுத்துக்களில். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. 20வது பாருங்க. முதல் எழுத்தை பார்க்குறேன். நீ, நா, நா, நீ. இந்த 4த்துல எது அகரவரிசைப்படி முதல்ல வரும்? நா தான் வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. இந்த 4 ஆப்ஷனுடைய முதல் எழுத்தை பார்க்குறேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2வது எழுத்துக்கு போகிறேன். 2வது எழுத்தில் எது முதல் எழுத்தாக வர வாய்ப்பு இருக்குது? இக்கு தான் முதல்ல பார்க்கணும். இக்குக்கு அடுத்தது இக்குனுடைய வர்க்கத்தை முடிச்சது தான் இங்குக்கு வரணும். அப்போ இக்குனுடைய வர்க்கமான கீ இருக்கக்கூடியது தான் சரியான விடை. அதற்கடுத்து பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல முதல்
எழுத்தை பார்க்குறேன். முதல் எழுத்தில் தாவரிசை கொடுத்துருக்குறாங்க. தாவரிசையில் முதல்ல எது தான் வரும்? தாதா வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. ஒரே செகண்டு தான், ஒரே செகண்டு பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் இந்த வினாக்களுக்கான விடைகளை. அடுத்த கேள்வி பாருங்க. பி, பூ, பா, போ இந்த 4 பகர வரிசையிலும் எந்த எழுத்து முதல்ல வரும்னு பார்த்தீங்கன்னா பாட்டு என்பது தான் சரியாக வரும். அப்போ பாட்டு, பிட்டு, பூட்டு, பெண், பொன் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. மே, மா, மு, மா இந்த 4த்துல முதல் எழுத்து 2 இடத்துல சரியாக ஒன்றி வருகிறது. அந்த முழு வார்த்தையும் ஒன்றி வந்துருச்சுன்னா ஹரிசாண்டலுக்கு போயிடணும். இப்போ மாமா, மீ, அப்போ அடுத்தது மீ தான் வரும். மூ, மே, மை இதுதான் சரி. எப்பொழுது முதல் வார்த்தை ஒன்றி வந்துருச்சோ உடனே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 25வது முதல் எழுத்தை பார்க்கும்பொழுது தமிழ் என்று முழு சொல்லுமே வந்துருச்சு. அப்போ ஹரிசாண்டலில் பார்க்குறீங்க. தாத்தா, தீ, தூ, தே தான் வரும். இப்போ தமிழுக்கு அடுத்தது தாய்மொழி, துறை, தேன் என்பது சரியான விடை. 26வது கேள்வி. முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ 2வது எழுத்துக்கு போகிறேன். 2வது எழுத்தில் காவரிசைக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ 2 ஆப்ஷனுக்கு காவரிசையில் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ ஒரே மாதிரியே இருக்கும் பொழுது இப்போ 2வது எழுத்துடைய வரிசையில் நம்ம காங்கா சாஞ்சாவை போட்டு பார்க்கணும். இப்போ 2வது வரிசையில் கா, ngா, சா வரணும். ஆனால் இங்கே ஆதாரம்னு இருக்குது, இங்கே ஆசாரம்னு இருக்குது. அப்போ காங்கா சா இது கரெக்டாக வருது. இப்போ ஆப்ஷன் டெல்லி என்பது சரியான விடை. ஆகாரம், ஆசாரம், ஆதாரம், ஆவாரம் என்பது சரியான விடை. இப்போ முதல் எழுத்தை பார்க்கணும். மீ, மா, மு, மா இதில் முதல் எழுத்தில் பார்க்கும்போது மாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் முதல்ல. இப்போ ஆப்ஷன் சியும் ஏயும் வராது. இப்போ மனத்துயர்னு ரெண்டுமே முழு வார்த்தையுமே ஒன்றா வந்ததால் ஹரிசாண்டலுக்கு மாற்றுறேன். மாமா, மீ அப்போ மீ தான் அடுத்து வரும். இந்த ஆப்ஷனில் தான் மாமா, மீ, மூ, மே, மை, மோன்னு சரியாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. 28 பாருங்கள். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அமிர்தம் என்பது தான் சரியான விடை. ஏன்னா முதல் எழுத்து அகர வரிசைப்படி எது தான் வரணும்னா ஆதா வரணும். இந்த 4 ஆப்ஷனில் ஆள் ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான். இப்போ ஆப்ஷன் ஏ சரி. இப்போ இதில் பாருங்கள். முதல் எழுத்து எது தான் வரும்? பாட்டு வராது, பையன் வராது, பட்டு தான் வரும். இப்போ 2 ஆப்ஷனில் சொல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துருச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹரிசாண்டலுக்கு மாற்றிங்க. அப்போ பாப்பா, பி, பூ, பே, பை வரணும். ஆனால் இங்கே பவுன்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ இது சரியாக இருக்கு பாருங்க. பாப்பா, பி, பூ, பே, பை, பே, போ, பௌ என்பது சரியான விடை. 30வது கேள்வி பாருங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் எதுதான் வரும்? சங்கு, சீப்பு, சைதை சொல். ஏன்னா முதல் எழுத்தை அண்டர்லைன் பண்ணுறீங்க. இந்த முதல் எழுத்தில் எது அகர வரிசைப்படி முதலாக வரும்னா சாதா வரும். இதுலேயும் முதல் எழுத்தை அண்டர்லைன் பண்ணுறீங்க. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும். இப்போ நலம்னு முழு சொல்லாடலே முழுசாக வந்ததால் அகர வரிசைப்படி பார்க்கும் பொழுது ஹரிசாண்டலாக பார்க்குறீங்க. இப்போ நானா, நீன்னு வரணும். இப்போ சரியாக இதுதான் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் சரி. அடுத்தது பாருங்கள். முதல் எழுத்து அண்டர்லைன் பண்ணுங்கள். நை, நூ, நோ, நா இதில் எழுது பார்த்தீங்கன்னா அகர வரிசை முதலாக வரும். நாடு தான் வரும். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது மனத்துயர், மீ, மூ இதில் இருக்குது. இப்போ இந்த மீ, மூவும் பார்த்தீங்கன்னா முதல்ல வராது, மா தான் முதல்ல வரும். முழு சொல்லும் விட்டால் அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஹரிசாண்டலுக்கு மாற்றணும். மாமா, மீ. இப்போ இதுதான் சரியான விடை. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். அடுத்தது பாருங்கள். காசில் கா, கி, கே. கண்டிப்பாக இது ரெண்டுமே வராது. முதல்ல காசு தான் வரணும். அப்போ 2 சொல்லாடலுமே முதல்ல சேமா வந்துருச்சுன்னா அடுத்து ஹரிசாண்டலாக பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ கா, கி, கூ, கே, கை. அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரி. ஆப்ஷன் ஏ தவறு. அகர வரிசைப்படி ஆப்ஷன் ஏ அமையவில்லை. ஆப்ஷன் பாம்பே தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்கள். செப்பு, செடி. எல்லா எழுத்துமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 2வது எழுத்துக்கு நம்ம போயிடணும். 2வது எழுத்தில் காங்கா சா வந்துடணும். அப்போ சா வரும்போது செடி என்பது முதல் சொல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் சொல்லுமே 2 ஆப்ஷனில் ஒன்றா வந்ததால் அடுத்ததுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ பாருங்க. காங்கா, சான்யா, டானா, தானா, பாமா, யாரா, லாவா, ழாலா, ரானா. இப்போ 2வது எழுத்து இதில் தான் சரியான வரிசையில் அமைந்திருக்கு. ஏன்னா முதல் எழுத்து எல்லாத்துலேயுமே சேவாக இருக்குது. அப்போ 2வது எழுத்தில் அகர வரிசைப்படி விதையை பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி பாருங்கள். பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். முகிலும் புனலும் வராது. காங்கா சா அந்த சா வரிசை தான் முதல்ல வரணும். சிந்தை என்பது தான் முதல் சொல்லாடலாக வரும். இப்போ முதல் சொல்லாடலாக சி வரலாம், இல்லை டி வரலாம். இப்போ சியும் டியும் வரலான்னும் போது முதல் சொல்லே ஒரே அடியாக முழுமையாக ஒரே மாதிரியே வந்ததால் இப்போ என்ன செய்யணும்? ஹரிசாண்டலுக்கு மாற்றணும். இப்போ காங்கா, சான்யா, டானா, தானா, பாமா.
இப்போ இங்கே வந்து பா வரிசை வரணும், ஆனால் மா வரிசை முன்னாடி வந்துருச்சு. இப்போ இது தப்பு. இப்போ இதுதான் சரி. காங்கா சாஞா டானா தானா பா மா. இப்போ இது சரியாக வந்துருச்சு. ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது பாருங்கள், முதல் எழுத்து சா சே சே சி. இப்போ கண்டிப்பாக எது தான் முதல்ல வரும்? சா சா. இப்போ சா தான் முதல்ல வரும். இப்போ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. ஆப்ஷன் ஏ சரி. ஒரே செகண்டு தான் ஆன்சர். இதுலேயும் பாருங்கள், வை வா வி வே எது தான் முதல்ல வரும்? வா என்பது தான் முதலில் வரும். இதில் பாருங்கள், கொன்றையில் கோ கே கண் கண் முதல்ல எது வரும்? ககர வரிசையில் கா என்பது தான் வரும். இப்போ குறில் கா என்பது தான் முதல்ல வரும்பொழுது அதற்கு அடுத்தது நெடில் கா வரணும். இப்போ நெடில் கா அமைந்துள்ள வரிசை இது தான். இப்போ காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ இந்த வரிசை சரியாக அமைந்திருக்கிறது. முதல் எழுத்து பாருங்க, மீ மூ மா மா. கண்டிப்பாக இது ரெண்டுமே வராது. இப்போ இந்த இரண்டிலுமே முதல் சொல் ஒன்றாக வந்துள்ளதால் ஹரிசாண்டலில் பார்க்கணும், கிடை மட்டத்தில் பார்க்கணும். பார்க்கும்பொழுது மாமா மீமி மூமு மேமே. இப்போ இந்த வரிசை சரியாக அமைந்திருக்கு. ஆப்ஷன் சி சரி. இதில் பாருங்கள், முதல் எழுத்தை பார்க்குறீங்க. முதல் எழுத்தை பார்க்கும்பொழுது மா வரிசையில் குறில் மா தான் முதல் எழுத்தாக வரும். அப்போ மனத்துயர் என்ற சொல் முதலில் வந்துள்ளது. ஆப்ஷன் டி சரியான விடை. இதில் பாருங்கள், சி சி சா சா. இப்போ சா வரிசையில் சகர வரிசையில் குறில் சா தான் முதல்ல வரணும். அப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அதே போல் 43வது கொஸ்டின் பாருங்கள், தா வரிசையை கொடுத்துருக்குறாங்க. தோ து தா தா. கண்டிப்பாக இது ரெண்டுமே வராது. இப்போ தகர வரிசையில் முதல் சொல்லாடல் ஒரே மாதிரியாக வந்திருக்கிறதால கிடை மட்டத்தில் பார்க்குறீங்க. இப்போ தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தௌ. இப்போ இந்த வரிசை சரியாக இருக்குது பாருங்கள், தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ. இந்த வரிசை தப்பாக இருக்குது. இது மட்டும் இங்கே மாறி இருக்கிறதால ஆப்ஷன் டெல்லி தப்பு. ஆப்ஷன் சி சரி. இப்போ முதல் எழுத்து 44வது கொஸ்டினில் யா வரிசையில் இருக்குது. கண்டிப்பாக நெடில் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாக வராது. ஈக்கு அப்புறம் அதனுடைய வர்க்க எழுத்தை பார்க்கும்போது குறில் யா தான் முதல்ல வரும், நெடில் யா அடுத்தது வரும். இப்போ இந்த மூன்றுத்திலுமே நெடில் யா இருக்கிறதால குறில் யா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. இப்போ இதில் பாருங்கள், 4 ஆப்ஷன்லுமே முதல் எழுத்து ஏவா தான் இருக்குது. அப்போ அடுத்தது நீங்கள் 2வது எழுத்துக்கு போயிடணும். 2வது எழுத்தில் முதல் வர்க்க எழுத்தை பார்க்கணும். அப்புறம் ரா ரா ரீ ரீ ரூ ரூ அப்படின்னு போயிடணும். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா முதல்ல ரா இருக்கானா? கண்டிப்பாக இதில் மட்டும்தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2வது எழுத்து ரா இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்கும். மீதி எதுலேயுமே குறில் ரா கிடையாது. இப்போ ஆப்ஷன் டெல்லி தான் சரி. மீதி எந்த ஆப்ஷன்லையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை, முதல் சொல்லை வைத்தே நாம் கண்டு பிடித்து விடலாம். இப்போ இதில் பாருங்கள், தா தா தி தா. கண்டிப்பாக சி ஆப்ஷன் வர வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த 3 ஆப்ஷன்லுமே முதல் எழுத்து ஒன்றாக வந்ததால் 2வது எழுத்தை பார்க்க போகிறோம். 2வது எழுத்தின்படி கா ngா ngா வரிசையில் அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டெல்லியும் தான். இப்போ ஆப்ஷன் பாம்பே இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம இந்த முதல் சொல்லாடல் ஒன்றாக வந்ததால் அடுத்து இருக்கக்கூடிய சொல்லினுடைய முதல் எழுத்துக்கு போயிடணும். பாருங்கள், தாத்தா தீ தீ. அப்போ இங்கே தா வரணும், தாழ்பால்னு வரணும், இங்கே வரல. இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுதான் சரியாக இருக்குது. தாத்தா தீ தீ தூ தூ மிகச்சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. 47 பாருங்கள், முதல் எழுத்து ஊ மா ஊ ஏ. கண்டிப்பாக அ ஆ இ ஊ ஊ தான் முதல்ல வரும். பாம்பே தப்பு, ஏர் என்பது தப்பு. ஆப்ஷன் டெல்லி தப்பு. இந்த ஆப்ஷன் ஏலியும் சீலியும் முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்ததால் அடுத்து அரிசாண்டலில் பார்க்குறோம். இப்போ ஆ இ உ உ ஏ ஏ. அடுத்து ஏ சொல் தான் முதல்ல வரணும். இப்போ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. அதுக்கப்புறம் இக்குக்கு உண்டான வரிசை அப்படியே வந்துட்டே வரும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு காங்கா சாஞா டானா தானா பா மா. இம்முக்கடுத்து மா, அதற்கடுத்து மா. இப்போ இந்த வரிசையில் மாவோ அமைஞ்சிருக்கிறதால ஆப்ஷன் சி கரெக்ட். இந்த 3 சொல்ல என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அகர வரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சா வரிசை. சா வரிசையில் முதல் இச்சு வரும், சா சா சி சின்னு வரும். இப்போ சாலை எது அமைந்திருக்குன்னா முதல் எழுத்து சால்புன்னு அமைந்திருக்கு. இப்போ இது வந்து 2வது. அதற்கடுத்தது சீல சிலந்தியில் 3வது, சீருடையில் 1 அமைந்திருக்கு. இப்போ 2 3 1 என்பது சரியான விடை. எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. 2 3 1 என்பது அகர வரிசைப்படி அமைந்துள்ள தொடர். அடுத்து பாருங்கள், முதல் எழுத்தை வைத்தே கண்டுபிடிச்சிடலாம். காக்கா கீக்கியை வச்சு கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 முதல் எழுத்தில் எது தான் முதல்ல வரும்? நெடில் கா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆ தான் முதல்ல வரும். இது கரெக்டு. ஏன்னா பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி வேணுனாலும்
பார்த்துங்க. அதே போல் இதில் பாருங்கள் எது சரியாக வரும் அப்படின்னா சா சி 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 என்பது தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, டி கிடையாது. முதல் சொல் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஹரிசாண்டலுக்கு மாற்றுறேன். சா சி சி சூ சு சே சே சை சோ சோ சவ் இந்த வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் சி கரெக்டு. பாம்பே தவறு. அடுத்தது பாருங்கள், முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டாவது எழுத்துக்கு போயிடணும். இரண்டாவது எழுத்தில் காங்கா சாஞ்சா டானா 3 சுழினா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. இதில் பாருங்கள் சீப்பு வராது, சிலை வராது. ஏன்னா முதல்ல சா வரிசையில் சாதா வரணும். இப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரியே இருக்குது, முதல் வார்த்தை ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ அடுத்து ஹரிசாண்டலுக்கு மாற்றுறேன். அப்போ சா சி சி என்பது இது சரியாக அமைந்திருக்கு. இந்த இரண்டுமே மாற்றி அமைந்திருக்கிறதால ஆப்ஷன் பாம்பே தப்பு. 54வது கேள்வியில் முதல் எழுத்து எல்லாமே ஆள் அமைஞ்சிருச்சு. அப்போ மாறக்கூடிய இடம் இரண்டாவது எழுத்து தான். இரண்டாவது எழுத்தில் எது முதல்ல வருது பாருங்கள், கா ngா தானே முதல்ல வரும். அப்போ ngா எங்கே இருக்குது, இதுதான். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. 55 பாருங்கள், முதல் எழுத்து மான்னு இருக்குது, குறில் மா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டெல்லியும் தப்பு. பி இல்லது சி சரியாக இருக்கலாம். முதல் சொல் ஒரே மாதிரியாக இருப்பதால் அடுத்து ஹரிசாண்டலுக்கு போகிறேன். அப்போ மாமா மீமி மூமு மேமே மை. இப்போ இதுதான் மிகச்சரியாக அமைந்திருக்கு. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பாருங்க, முதல் எழுத்து பாருங்க கா 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 கா. கண்டிப்பாக நெடில் கா வராது. அப்போ ஆப்ஷன் சி குறில் கா தான் முதல்ல வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். இதுலேயும் பாருங்க கீ கவ் கோ கு. அப்போ பாருங்க கா கா கீ 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 தான் முதல்ல வருது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இப்போ இதை அண்டர்லைன் பண்ணுங்க. சோ சே சா சா. இப்போ சா வரிசையில் குறில் சா தான் முதலில் வரும். ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்து பாருங்க கு கா கோ கா. இது எதில் மதிப்படி முதலில் வரும், குறில் கா தான் முதலில் வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்து பாருங்க ஆ தா ஆ கோ. கண்டிப்பாக அகர வரிசைப்படி முதல்ல ஆதா முதல்ல வரணும். ஆப்ஷன் பாம்பேவோ ஆப்ஷன் டெல்லியோ வராது. இப்போ முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்தால் அடுத்து என்ன மாறணும்னு சொல்லியிருக்கிறேன், ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறணும். இப்போ ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறும்போது அண்ணன் தம்பி என்பது சரியாக வந்துருச்சு. அடுத்தது காங்கா சாஞ்சால முதல்ல காதான முதல்ல வரணும். அப்போ காக்கா கீ கீ வரிசையில் இருக்கக்கூடிய கோ முதல்ல வந்துருச்சு. சாசா சிசி வரிசையில் இருக்கக்கூடிய சே வந்துருச்சு. அப்புறம் தா வந்திருக்கு. அடுத்து வா வரிசை வந்திருக்கு. இப்போ இதுதான் சரியான அகர வரிசை முறை. அடுத்த கேள்வி பாருங்க, முதல் எழுத்து கா கோ கீ கீ. இப்போ இதில் எது முதல்ல வரும், கா கா நெடில் கா தான் முதல்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து பாருங்க மாமா மீமி மூமூல மா தானே முதல்ல வரும். மீதிலாம் பாருங்க முதல் எழுத்து அடி கோடிட்டு பாருங்க மா மீ மோ மே. இப்போ இந்த 4ல் எது முதல்ல வரும், குறில் மா தான் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்தது பாருங்க முதல் வார்த்தை ஒன்றாக வந்துருச்சு. முதல் வார்த்தை ஒன்றாக வந்தால் ஹரிசாண்டலுக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போ அ ஆ இ இ உ ஊ. இந்த ஊல இருக்கக்கூடிய 2 சொல்லுமே ஒரே மாதிரியே இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ இரண்டாவது எழுத்துல எது முதல்ல வரணும்னு முடிவு பண்ணணும். இப்போ காங்கா சாஞ்சா டானா தானா பாமா யா ரா லா. முதல்ல லா தான் வரணும். ஆனால் லா வராமல் இங்கே ரா என்ற எழுத்து வந்திருக்கிறதால இது தப்பு. இப்போ கண்டிப்பாக உலகத்தாருக்கு என்றுதான் முதலில் வரணும். அதற்கடுத்து தான் உழுவார் வரணும். இப்போ அச்சாணி உலகத்தாருக்கு உழுவார் என போற்றப்பட்டனர் என்பது சரியான விடை. இதில் பாருங்க முதல் வார்த்தை 3ல் ஆவரிசையில் அமைந்திருக்கு. கண்டிப்பாக டி வர வாய்ப்பில்லை. ஹரிசாண்டலுக்கு மாறுறீங்க. அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்படி தான் அமையணும். இப்போ இந்த வரிசையில் அமைந்திருக்கக்கூடியது எது, ஆப்ஷன் சி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓ கடைசியாக வரும், ஓ தான் ஓக்கு முன்னாடி வரும். இப்போ உயிரிழவடை என்பது மிகச்சரியாக 3 ஆப்ஷன்லையுமே முதல் சொல்லாக வந்துருச்சு. இப்போ ஹரிசாண்டலுக்கு மாற்றுறீங்க. இப்போ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ கரெக்டாக வந்திருக்கா. இப்போ இந்த 2 ஆப்ஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறதால பியை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது காங்கா சாஞ்சால எது முதல்ல வரும்னா காங்கா சாஞ்சா டா நா தா. தா தான் முதல்ல வரும். இப்போ இங்கே தாக்கு அடுத்து இந்த ஆப்ஷனில் போக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தா வரிசையை முடிச்சுட்டு தான் அடுத்து எழுத்துக்கே போனோம். அப்படி பார்த்தா தனிமொழிக்கு அடுத்தது தொடர்மொழி என்ற சொல்லி இங்கே வர வேண்டும். இப்போ தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்கள், முதல் வார்த்தை அனைத்திலுமே ஒரே மாதிரியே இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டலுக்கு மாற்றணும். முதல் எழுத்து ஒரே மாதிரியே வந்தால் ஹரிசாண்டல்லையும் எங்கே போய் பார்க்கணும், இரண்டாவது எழுத்தில் பார்க்கணும். இரண்டாவது எழுத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஹரிசாண்டலாக பார்க்கும்போதும் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்துருச்சுன்னா எங்கே மாறுபடுகிறதோ அந்த எழுத்தை நம்ம பார்க்கணும். இப்போ
இப்போ காங்கா சாஞ்சால பாருங்கள் காங்கா சா. இப்போ சா வரிசையை முதல்ல அடிக்கணும். பார்த்தா அச்சம் என்பது சரியா. சாவுடைய வர்க்க எழுத்து முழுசா முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது காங்கா சா ஞாக்கு வரணும். இப்போ சாவுடைய வரிசையில் தான் சையும் இருக்குது. அப்போ அச்சம் கெடுத்தது என்ன இங்கே வரணும்னா ஆசைன்னு வரணும். அச்சம் கெடுத்தது என்ன வரணும்? ஆசைன்னு வர வேண்டும். ஆசை என்பது வருமா அப்படின்னா வராது. காரணம் என்னன்னா இங்கு நெடில் ஆ முதல் எழுத்தாக வந்து விடுகிறது. அப்போ இது இங்கே வரக்கூடாது. அப்போ இங்கே உங்களுக்கு இந்த ஆப்ஷனை போட்டு குழப்புவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இப்போ முதல் எழுத்து ஆவா இருக்கக்கூடிய சொல்ல மட்டும்தான் பார்க்கணும். இப்போ காங்கா சான்யா டானா தானா பாமா யா ரா. அடுத்து என்ன வரும்? ரா வரிசை. இந்த ரா வரிசையில் தான் ரூ வருது. இப்போ இரண்டாவது அருள் தான் வரணும். இப்போ யா ரா லா வா ழா லா ரா நா இப்படி வருது. இப்போ அறிவு என்பது தான் அன்புக்கு முன்பு வர வேண்டும். அதற்கடுத்து தான் அன்பு வர வேண்டும். ஆவில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து சொல்லும் முடிச்சுட்டு தான் நீங்கள் நெடில் ஆக்கு போகணும். இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க, ஒரே வினாடியில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல் எழுத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. வா வரிசையில் எது தான் முதல்ல வரும்? நெடில் வா தான் வரப்போகிறது. வை வராது, வே வராது, வி வராது. இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதில் பாருங்க, எப்பொழுதுமே அகர வரிசையில் முதல் எழுத்தாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். உயிரெழுத்தாக தான் பார்க்கணும். அந்த உயிரெழுத்தில் ஆ இருக்கான்னு பார்க்கணும். இந்த 4 ஆப்ஷனில் அன்பு என்ற சொல்லில் மட்டும் ஆ இருக்கிறது. இப்போ இந்த ஆப்ஷன் பாம்பே சரி. முதல் சொல்லின் முதல் எழுத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ உயிரெழுத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும். உயிரெழுத்துக்கு முதலிடம் கொடுத்தா ஆப்ஷன் பாம்பேல மட்டும்தான் உயிரெழுத்து முதலில் இருக்கிறது. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. இதில் பாருங்க, 4 ஆப்ஷன்லுமே முதல் எழுத்து என்னவா வந்துருச்சுன்னா ஆ வந்துருச்சு. இப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வந்தால் அடுத்து இரண்டாவது எழுத்து மாறுபட்டு இருந்தால் அதற்கு போனோம். இப்போ இரண்டாவது எழுத்து மாறுபட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா காங்கா சா சாவரிசைக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்போ அசைத்த. இந்த ஆப்ஷன் டெல்லி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, காவரிசையை வச்சு கேட்டுக்கிறாங்க. கா கா கி கி கூ கூ கே கேல வரணும். இப்போ காதான முதல்ல வரணும். அப்போ கழை என்ற சொல் முதலில் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே சரி. அ ஆ இ உ உ ஏ என்ற வரிசையில் அமைய வேண்டும். இப்போ ஆப்ஷன் சியும் டெல்லியும் தப்பு. அன்பு என்ற சொல் இந்த 2 ஆப்ஷன்லுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஹரிசாண்டலை பார்க்கணும். அ ஆ இ உ உ ஏ ஐ ஓ ஓ ஔ என்ற வரிசையில் ஆப்ஷன் பாம்பே தான் மிகச்சரியாக அமைந்திருக்கிறது. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்து பாருங்க, முதல் எழுத்து உ இ ஆ ஆ. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவும் பாம்பேவும் வராது. ஆப்ஷன் சி மற்றும் டியில் முதல் சொல் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஹரிசாண்டல் மெத்தடுக்கு போகிறோம். இப்போ அ ஆ இ உ ஊ வரணும். இங்கே ஏ வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஆப்ஷன் டெல்லி தான் சரி. அ ஆ இ கி உ உ ஏ கே என்று மிகச்சரியாக வருகிறது. அடுத்து பாருங்க, கா கி கா கோ. கண்டிப்பாக கோ என்று இருக்கக்கூடியதும் கி என்று இருக்கக்கூடியதும் வராது. இப்போ 2 சொல்லுமே ஒரே மாதிரியாக வந்திருக்கிறதால் ஹரிசாண்டல் மெத்தடுக்கு போகிறீங்க. இப்போ கா கா கி கி கூ கூ கே கே கை கோகோ என்ற வரிசையில் ஆப்ஷன் ஏ சரியாக அமைந்திருக்கிறது. இந்த 4 ஆப்ஷனில் முதல் எழுத்தை பார்க்குறீங்க. உயிரெழுத்தோடு தொடர்ந்து இருக்கக்கூடியது ஒரே ஆப்ஷன் தான், அதுதான் பாம்பே. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்து பாருங்க, ஆ உ ஆ ஔ. கண்டிப்பாக டியும் பாம்பேவும் இல்லை. ஆப்ஷன் டெல்லியும் ஆப்ஷன் பாம்பேவும் கிடையாது. இப்போ அன்பு என்பது இந்த 2 ஆப்ஷன்லுமே முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறுங்க. அ ஆ இ உ உ ஏ ஐ ஓ ஓ ஔ என்ற வரிசையில் ஆப்ஷன் சி அமைந்திருப்பதால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முதல் எழுத்து வா வ வி வி. இப்போ இதில் எது தான் முதல்ல வரும்? குறில் வா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. து தூ தா தேன். இப்போ இதில் எது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படி முதலில் வரும்? நெடில் தா தான் வரும். இப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். நா நை நோ நோ. இப்போ இதன் அடிப்படையில் எது முதல்ல வரும்னா நெடில் நா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரி. சோ சு சா சை. இப்போ இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரும்? நெடில் சா தான் முதலில் வரும். இப்போ ஆப்ஷன் சி சரி. கி 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 தை. தையல் என்ற சொல் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் முதலில் வராது. இப்போ இந்த கீ கீழே தான் வரும். இந்த 3 ஆப்ஷன்லுமே கிளி என்ற சொல் 3லுமே முதலாக வந்திருப்பதால் அடுத்து நம்ம ஹரிசாண்டல் மெத்தடுக்கு போனோம். ஹரிசாண்டல் மெத்தடில் காங்கா சான்யா டானா தா. இப்போ கீ கெடுத்தது இங்கே தா வரிசையில் இருக்கக்கூடியது தான் வரணும்.
அந்த தாளையே இத்து தா தா தி தி து து தே தே தை என்று வரணும். இப்போ முதல்ல தே வந்துட்டு அடுத்து தான் தை வரணும். ஆனால் இங்கே முதல்ல தை வந்துருச்சு, அடுத்து தே வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா தே தே தை தோ தோ தௌ என்று முடிஞ்சு அதுக்கப்புறம் மாவரிசை வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா ஆ நே ஆ. கண்டிப்பாக நேவம் வராது, மாவும் வராது. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்லுமே முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்திருப்பதால் ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறுறோம். இப்போ அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. அதற்கு அடுத்தது ககர வரிசைக்கு வரணும். ஆனால் இங்கே மகர வரிசை வந்திருப்பதால் இந்த ஆப்ஷன் தப்பு. இதுதான் சரியாக வந்திருக்கு. காங்கா சாஞா டானா தானா பாமா யாரா லவா லாலா ரானா என்று வரணும். இதிலே கூட இந்த ஆப்ஷனே தப்பு. முதல்ல கரையும்க்கு அடுத்தது சென்னி தான் வரணும், சென்னிக்கு அடுத்து தான் நெகிழி வரணும், நெகிழிக்கு அடுத்து தான் மதலை வரணும். இது டைப்பிங்கில் தவறு செய்திருக்கிறார்கள். இதை முதல் எழுத்து பாருங்கள், பை பி பே பே. இதில் எது முதல்ல வரணும்? பாப்பா பி பி. இப்போ பியில் இருக்கக்கூடிய சொல்லு தான் முதல்ல வரணும். இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா ஆப்ஷன் பாம்பே சரி. அதற்கு அடுத்து பாருங்கள், து து ஆ ஆ. கண்டிப்பாக இது ரெண்டுமே தவறு. இப்போ சியாக இருக்கலாம் இல்லை டியாக இருக்கலாம். முதல் சொல் ஒரே மாதிரியாக இருந்தால் ஹரிசாண்டலாக மாறிடணும். அப்போ ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு அடுத்து காங்கா சான்யாவுக்கு வாங்க. காங்கா சான்யா டானா தானா பாமா யாரா லாவா லாலா ரானா என்ற அடிப்படையில் ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது 85வது கேள்வி பாருங்கள், தோ தோ தே தே. இப்போ இது எதில் இதில் எந்த சொல் முதல்ல வரும்னா தாத்தா தி தி தூ தூ தே 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 தான் முதல்ல வரணும். இப்போ ஆப்ஷன் ஏவும் பாம்பேவும் வராது. இப்போ ரெண்டு சொல்லுமே ஒரே மாதிரியாக இருப்பதால் ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறணும். அப்போ தே தே தோ தோ தௌ என்று வரக்கூடிய சி தான் சரியான விடை. இப்போ முதல் எழுத்து தோ தே த தா. இப்போ இதில் எது சரியான விடை? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சு சி சே சே. இதில் எது சரியான விடை? சா சா சி சி. அப்போ குறில் சி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்தது மீ மா ம மே. இப்போ இதில் எது சரியாக வரும்? குறில் மா இருக்கக்கூடிய சி தான் சரியாக வரும். அடுத்த கேள்வி, த வி ஞ நா. இப்போ இதில் எது சரியாக வரும்? காங்கா சான்யா சொல்லி பாருங்கள். காங்கா சான்யா டா நா தா. தா தான் முதல்ல வருகிறது. ஆனால் தா மட்டுமா வருது? முதல்ல காங்கா சா ஞா ஞா தானே முதல்ல வருது. இப்போ ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை என்பது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், தை து தூ தா. இப்போ இதன் அடிப்படையில் இதில் எது முதல்ல வருகிறது? தா தான் முதல்ல வரும், குறில் தா. இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது சி கா சு சி. இப்போ இதன் அடிப்படையில் எது முதல்ல வரும்? காங்கா சான்யா டானா தானா. இப்போ முதல்ல காவரிசை தானே வரணும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்தது பாருங்கள், உ மா உ ஏ. அ ஆ இ இ உ. ஊக்கு அப்புறம் தான் மீது எல்லா எழுத்துமே வருது. இப்போ பாம்பேவும் கிடையாது, டெல்லியும் கிடையாது. முதல் சொல் ஒரே மாதிரி இருந்தால் ஹரிசாண்டல் மெத்தடுக்கு போயிடணும். இப்போ அ ஆ இ இ உ உ ஏ ஏ. உயிரெழுத்தை முடிச்சுட்டு தான் உயிர்மை எழுத்துக்கு போனோம். இப்போ இந்த வரிசையில் பார்த்தா ஆப்ஷன் சி சரியான விடை. முதல் எழுத்து பாருங்கள், கி கி க கா. இதில் எது சரியான விடை? ஆப்ஷன் சி சரியான விடை. சு சு செ சோ. இதில் எது சரியாக வரும்? சா சா சி சி சு சு. குறில் சு தான் முதல்ல வருது. இப்போ ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், மாவரிசை மு மி மா மா. இதில் எது முதல்ல வரும்? குறில் மா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் வராது. முதல் சொல் ஒரே மாதிரியாக இருந்தால் அடுத்தது ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறுறோம். அடுத்தது மா மா மீ மீ மூ மூ என்று அமைந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் சி சரியான விடை. பாருங்கள், முதல் எழுத்து பா ப பே போ. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா பாப்பா பிபியில் முதல்ல குறில் பா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்தது வே வி வா வா. இதில் பார்த்தீங்கன்னா குறில் வா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. நா நி ந நே. குறில் நா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் சி சரி. ப பா பி பி. இப்போ எது சரியாக வரும்? குறில் பா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரி. உ உ ஊ உ. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி வராது. இந்த 3 வார்த்தை இருக்குது, உந்து உரு
உந்து. இதில் காங்கா சான்யா டானா தானா வரிசைப்படி தாக்கு அப்புறம் நான் வந்திருக்கிறது. கடைசியாக தான் யாக்கு அப்புறம் தான் ரா வரும். அப்போ இது வராது. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கலாம். உந்து என்ற சொல் இரண்டு ஆப்ஷன்லையுமே முதல்ல ஒரே மாதிரியாக வந்ததால் உடனே நம்ம என்ன செய்யணும்னா ஹரிசாண்டல் மெத்தடுக்கு மாறுறோம். இப்போ ஊக்கில் நாக்கு அடுத்தது தான் ரா வரும். அதே போல் ஊல இன்னுக்கு அடுத்தது தான் ழா வரும். இப்போ என்ன சொல்லி பாருங்கள், காங்கா சான்யா டானா தானா பாமா யார் ரா. இப்போ இது சரியாக அமைந்திருக்கிறது. மீண்டும் காங்கா சான்யா டான்னா 3 சுழினா தான் முதல்ல வரும், அடுத்தது தான் ழா வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி சி டெல்லி தவறு. 101வது கேள்வி பாருங்கள். ஓ மு உ ஆல வந்துட்டாலே அந்த ஆப்ஷனை டிக் அடிச்சிட வேண்டியதான். அப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது பாருங்க, ஆல வந்திருக்கு. அப்போ ஏவும் டெல்லியும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆளா ஆளா என்பது ரெண்டு ஆப்ஷன்லுமே முதல் வார்த்தை ஒரே மாதிரியாக வந்ததால் ஹரிசாண்டலுக்கு மாறுறீங்க. காங்கா சான்யா டானா தானா பாமா மா தான் வருது. மாவரிசையில் மீது ரெண்டுமே இருக்கிறதால மாவரிசையை சொல்லி பாருங்க. மாமா மீ மீ. அப்போ மாளாதேக்கு அடுத்தது தான் மீ வரணும். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. இதில் பாருங்க ஆ ஆ ஆ ஆ கண்டிப்பாக ஏவும் டெல்லியும் வராது. முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்ததால் ஹரிசாண்டலுக்கு மாறுறீங்க. அப்போ ஆ ஆ இ இ என்று அமைந்திருக்கக்கூடிய பாம்பே சரியான விடை. பாருங்க பி பே ப பே கண்டிப்பாக குரில் பாதான் முதலில் வரும். மீண்டும் ஒரே மாதிரியாக சொல்லு இருக்கக்கூடிய வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஒரே மாதிரியாக சொல்லு இருக்கக்கூடிய வார்த்தை கொடுத்துட்டா ஹரிசாண்டல் மெத்தடுக்கு போயிடணும். மாமா மீமி. இப்போ கண்டிப்பாக பாம்பே வராது, டெல்லி வராது. இப்போ மாமா மீமி மூ மூ குரில் முதா முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி சிடி தவறு. அடுத்து பாருங்க, மீண்டும் அதே டைப் கொஸ்டின். முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்துருச்சுன்னா ஹரிசாண்டல் மெத்தட். இப்போ வா வா வி வி வா வா வி வி. இப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் நெக்லெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வா வா வி வி ஊ ஊ வே வே. இப்போ வே தான் முதல்ல வரும், வை வராது. இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்து பாருங்க ஆ இ உ ஏ. கண்டிப்பாக ஆல ஒரே ஒரு சொல் தான் இருக்குது, அதுதான் அன்பு. அது எந்த தொடரில் முதல்ல இருக்கும் அதுதான் அகர வரிசைப்படி அமைந்த தொடர். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தது பாருங்க கு கா கை கோ. எதுதான் முதல்ல வரும்? கா வரிசை தான் முதல்ல வரும். உ ஐ இ ஏ. எது இதில் முதல்ல வரும்? ஈ தான் முதல்ல வரும். உ யா இ இ ஈ தான் முதல்ல வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே மாதிரியான சொல் இருப்பதால் ஹரிசாண்டலுக்கு போகிறேன். இப்போ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அக்கு. அக்குக்கு அப்புறம் ககர வரிசை தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே யகரம் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ககர வரிசையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்து பாருங்க ஆ ஏ அ இ. எது தான் வரும்? அன்பு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சி தான். அடுத்தது தே தை து தி. இது இதில் வர தாத்தா தி தி. இப்போ திராவிடம் என்பது தான் சரியான. திராவிடம் என்ற சொல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டெல்லி தான் சரி. அடுத்தது ரீ ரோ ரீ ரவ் ரா ரா ரீ ரீ. முதல்ல இப்போ ரீ தான் வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பேவும் ஆப்ஷன் டெல்லியும் வராது. முதல் சொல் ஒரே மாதிரியாக இருந்தால் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டலுக்கு மாறுறீங்க. இப்போ ராரா ரீ ரீ ரூ ரூ. இப்போ இங்கே தான் இருக்குது அந்த ரூ. இப்போ ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத்திரம் என்பது சரியான அகரவரிசை. அடுத்து பாருங்க பா 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 பவ். இப்போ இது எது சரியாக வரும்? குரில் பா தான் வரும். ஆப்ஷன் ஏவும் டெல்லியும் வராது. இப்போ முதல் சொல் ஒரே மாதிரியாக இருந்தால் ஹரிசாண்டலுக்கு போனோம். இப்போ பாப்பா பி பி பூ பூ பே பே பை போ போ பவ் என்று இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாம்பே சரி. அடுத்தது பாருங்க, இதில் எது பார்த்தீங்கன்னா முதல்ல வரும்? குரில் தாதா வரும். அப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்தது பாருங்க நீ மா பா மூ. இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கா சான்யா சொல்லி பாருங்க. காங்கா சான்யா டானா தானா தா நா. இப்போ இந்த நா தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வரணும். இந்த நாக்கு அப்புறம் தான் பாவும் மாவும் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து பாருங்க தோ தே து தா. இப்போ தகர வரிசையில் நெடில் தா தான் இந்த நாலுத்தில் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் டெல்லி சரி. அடுத்து பாருங்க கா கோ கோ கா. குரில் கா தான் முதல்ல வரும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. முதல் சொல் ஒரே மாதிரியாக இருந்தால் ஹரிசாண்டலுக்கு மாறணும். அப்போ கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ என்று அமைந்திருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து பாருங்க வா வி வா வே. இப்போ குரில் வா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பாருங்க து போ மு து.
காங்கா சானா டானா தானா. தா தான் முதல்ல வரும், அதற்கு அடுத்து தான் பாவம் மாவம் வரும். இப்போ ஆப்ஷன் பாம்பேவும் சியும் தப்பு. இப்போ முதல் சொல் ஒரே மாதிரியாக வந்ததால் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டலுக்கு மாறணும். காங்கா சான்யா டானா தானா. பா மா யாரா லா வா. அப்போ பாருங்கள், பாக்கு அடுத்தது மா இருக்குது, மாக்கு அடுத்தது வா இருக்குது. இப்போ இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த வகுப்பினுடைய கடைசி வினாவை பாருங்கள், 121வது வினா. சி சோ சா சு. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா குரில் சா தான் முதல்ல வரும். இப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தடை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அகரை வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் குறைந்தபட்சமே 1 நொடியாக தான் இருக்கும். அதிகபட்சம் 3 அல்லது 4 நொடி இருக்கும். இப்போ ஒரு கேள்வியை நம்மால் 3லிருந்து 4 நொடிக்குள்ள அதிகபட்ச நேரமாகவே எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு கேள்வியை மிகச்சரியாக அடிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தில் ஒரு கேள்வி இல்லை, குறைந்தபட்சம் 2லிருந்து 3 கேள்வி நமக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம 10 செகண்டில் எத்தனை கொஸ்டினை நம்ம மிகச்சரியாக சால்வ் பண்ணலான்னா 2லிருந்து 3 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ அகரை வரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துதல் நான் உங்களுக்கு வகுப்பையும் எடுத்துட்டேன். அதற்கு பிறகு 121 கொஸ்டினையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு, எடுத்து ஓரம் வைங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சை அகாடமியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.